1 2 3 4 5 6 7 8 ஓகே வந்துருச்சு. நம்ம நண்பன் ரொம்ப நாளாவே கேட்டுக்கிருந்தான், டேய் எனக்கு அந்த வயிற்றுச்ச மருந்து தான் குடுறான்னு கேட்டுக்கிருந்தான். அதனால அவனுக்கு போனை கொடுக்கும்போது சொல்லிடுவான். டேய் நண்பா, ஜெயகடா நல்லா இருக்கியாடா? ஓகே ஓகே, நீ கேட்டுக்கிட்டே இருந்தல அந்த வயிற்றுச்ச மருந்து. வந்துருச்சு. நம்மகிட்ட ஒரு 8 ஸ்டாக் இருக்குது, 8 பீஸ் இருக்குது. அது உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பார்த்து பக்குவமா பயன்படுத்திக்க. 8 தானே கிடைச்சு. தமிழ்நாடு முழுவதும் இந்த வயிற்றுச்ச மருந்து டிமாண்ட் ஆம்டா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து வேணும் அந்த வயிற்றுச்ச மருந்து வேணும் அப்படின்ற மாதிரி டெய்லியும் போய் வாங்கி குடிக்கிறாங்களாமா. கிடைக்காம இருக்குடா, பார்த்து சூதான பயன்படுத்திக்க. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லு அவங்கள. ஓ ஃப்ரெண்ட்ஸா, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்லு. ஏன்னா விஜய் வந்து ஆட்சி அமைச்சு மிஞ்சி போனா ஒரு 15 நாள் 20 நாள் தான் ஆச்சு. இன்னும் முழுசா 5 வருஷம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா, அப்புறம் டெய்லியும் முடக்கு குடிச்சிட்டேனா, அதனால பார்த்து சூதானம் பயன்படுத்திக்க. ஆமா, அண்ணன் திருமாண்ணன் கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எங்க கட்சியுடைய உயர்மட்ட குழுவை கூட்டி நாங்க கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் நாளைக்கே கூட்டணி வச்சாதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கினதான். ஆமா, அப்பெல்லாம் குடமா இந்த ஜெலிசில் மருந்து வயிற்றுச்ச மருந்து தேவைப்படும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க, சரியா? சரி, ஆமா, உனக்காக நான் வந்து அடுத்து எங்கேயாச்சும் இந்த வயிற்றுச்ச மருந்து கிடைச்சுன்னா வாங்கி அனுப்புறேன், சரியா? ஓகேவா? ஓகே நண்பா. சரா. இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் பேட்டி கொடுத்தார் இல்லையா? பேட்டி கொடுத்ததுல இருந்து கதர்னு கதறிக்கு இருக்கிறாங்க. யாரு? திமுக தான். திமுகவுடைய இணையதள நண்பர்கள் அண்ணன் திருமாவர்களுக்கு எதிராக கருத்துக்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ணன் திருமாவர்களை கடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. திமுக பண்ணாத ஒரு சம்பவத்தை இவரு பண்ணியிருக்காரு. அது கூட சேர்த்து ஒரு சில பிரஸ் மீட்ல சில செய்திகள் பயங்கரமா தமிழ்நாட்டுல வந்து எரிஞ்சுக்கு இருக்குது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி இவங்க கூட்டணி வைக்கணுமா வைக்க கூடாதா, வச்சா எப்படி இருக்கும், வைக்கலன்னா எப்படி இருக்கும், சோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு. அதாவது அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு இன்றைய தினத்துல வீர வணக்கம் செலுத்தி இருக்கின்றார் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம். சரி, இதனை ஒட்டி நிறைய செய்திகள்லாம் போய்க்கிருக்கு. விசிகா வந்து இங்க தாவேகாவோட கூட்டணி போயிருவாங்களா, ஆதவ அர்ஜுன் வந்து என்ன அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து சொல்லி அழைப்பு கொடுத்தாரு, அதற்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன பதில் கொடுத்தாரு, இது போன்று பல்வேறு வகையான தரவுகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? குறிப்பா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணியே ஆகணும். நிறைய பேத்துக்கு இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர்னா யாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விடயத்தை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன். அயோத்திதாச பண்டிதருடைய வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறுல ஒரு முக்கியமான மேட்ரு நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மேட்ரு. இது வந்து தமிழ்நாட்டுல இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு மேட்ரு. அந்த மேட்ரை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அயோத்திதாச பண்டிதர் அவர் வந்து 1891 அவர் திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பினார். தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகம் அப்படின்ற மாதிரி கழகத்தை தொடங்கினாரு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பாகவே 1891 திராவிட மகாஜன சபை அப்படின்ற மாதிரி திராவிடம் அப்படின்ற பேரிலேயே ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பிய நபர் யார் மட்டும்னா அது அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். இன்னொரு முக்கியமான மேட்டரை சொல்றேன், இதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மேட்ரு. அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து கந்தப்பன். அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன் அவர்கள் அவர் தான் என்ன பண்றாருன்னா, திருக்குறள் இருக்கு இல்லையா, நீங்க நாம படிக்க தெரியுமா திருக்குறள், இந்த திருக்குறளுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே பாதுகாத்து வைத்திருந்த நபர் தான் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் அவர்கள். அவர் தான் அந்த ஓலைச்சுவடியை பாதுகாத்து வச்சிருந்தாரு. 1820 அந்த மாதிரி காலகட்டங்கள் என்று கருதுகின்றேன். அந்த காலகட்டங்கள்ல அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் அன்றைய காலத்துல இருந்த எல்லிஸ் பிரபு என்று சொல்லப்படுகின்ற ஆங்கிலேயர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு. இதாங்க திருக்குறள் என்று சொல்லப்படுகின்ற ஓலைச்சுவடிகள் அப்படிமா கையில கொடுக்கிறாரு. ஆங்கிலேயர் எல்லிஸ் பிரபு வாங்கி என்ன பண்றாருன்னா அதை அச்சு வடிவத்துல கொண்டு வருகின்றார்.
சோ இன்றைக்கு நம்முடைய கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்குறளை வழங்கிய நபர் யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் அவர்கள். இந்த வரலாறு பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாட்டி அதிமுக இவங்க தான் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தாங்க. ஆனா இவங்க எங்கேயுமே இந்த வரலாறை அடையாளப்படுத்தியது கிடையாது. சோ இதன் மூலமாக ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுமே தெரிஞ்சுக்கங்க கந்தப்பன் யார் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அதே வேளையில இந்த திருக்குறள் எவ்வாறு வந்தது அப்படின்றது கூட நீங்க தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சரி, ஓகே. சோ இன்னைக்கு காலையில நம்ம முதலமைச்சர் அவர்கள் அயோத்திதாச பண்டிதருடைய சிலைக்கு மாலை போடுவதற்காக அந்த மணிமண்டபத்துக்கு வராரு. சோ அங்க வந்துட்டு போனதுக்கு பின்பாக ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாருன்னா ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. சோ இந்த பேட்டி தான் இன்றைய தினத்துல மிகப்பெரிய ஒரு விவாதமாக போய் கொண்டிருக்கின்றது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குடங்கடமா ஜெலிசில வாங்கி குடிக்கிறாங்க, அந்த வயிற்றுச்ச மருந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான். அதாவது என்னன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் பங்கு கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பிசிகாவுக்கு அதிகாரம் நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியா இருக்கிறாரு. சோ அண்ணன் திருமாவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக இன்றைய தினத்துல காலையில ஆதவ் அர்ஜுன் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. சோ இந்த பிரஸ் மீட்ல கொடுக்கப்பட்ட செய்தியை பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க, அண்ணன் திருமாவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அதற்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பதில் தான் ஒரு ஹைலைட்டான ஒரு பதில். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அமைச்சரவையில பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காருல, இவருக்கு நான் நன்றி சொல்வதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் கூறியிருக்கின்றார். நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா இன்னொரு தரவுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடி என்ன பண்ணும்னா நாங்க ஒரு முடிவெடுப்போம், முடிவெடுத்து அதன் அடிப்படையில ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கலாமா வேணாமா, அதாவது வெளியிலிருந்து ஆதரவு என்பதை கூட்டணியில் இருந்து ஆதரவு என்பதாக தொடருமா அப்படின்றத நாங்க முடிவெடுப்போம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் பதில் கூறியிருக்கின்றார். ஒட்டுமொத்தமா புறந்தள்ளல, அதாவது நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் கூட்டணியில தொடர்ச்சியா இருப்போம், உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க அவங்க கூட சந்திக்க போறோம், நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க கூட சந்திக்க போறோம், அவங்க எங்களுக்கு குறைந்த சீட்டுகள் கொடுத்தாலும் சரி நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்து கூட தான் இருப்போம் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூடி அதன் அடிப்படையில நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். சோ கூட்டணி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், நாளைக்கே கூட நடக்கலாம், நாளை கழிச்சு கூட நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த விசிகாவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியில் இணையலாம் என்பதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதை நான் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிறீங்க. அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரிதான் ஒரு பயாசா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் ஆணித்தனமா சொல்லல என்பதை நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற அத்தனை தோழர்களுக்குமே தெரியும். முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவர் பதவி ஏற்கின்ற பொழுது அண்ணன் திருமாவர்கள் டெல்லியில் இருந்தாரு, இந்தியா கூட்டணியுடைய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லியில் இருந்தாரு. அப்ப பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதாவது என்னன்னா காங்கிரஸ் எங்க இருக்கோ அதுதான் இந்தியா கூட்டணி, அப்ப காங்கிரஸ் தமிழ்நாட்டுல திமுக கூட இல்ல, அவங்க இப்ப தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட இருக்கிறாங்க, அப்ப நீங்க அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் இருக்கிற இடமான தாவைக்கா கூட இருப்பீங்களா, அதாவது இந்தியா கூட்டணியில இருப்பீங்களா, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடியே கூட்டணியில் தொடர்வீர்களா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு நான் திருமாவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், எங்க கட்சியினுடைய உயர்மட்ட குழுவை கூடி நாங்க இந்தியா கூட்டணியில் பயணிப்பதா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட பயணிப்பதா என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே அண்ணன் திருமாவர்கள் சொல்லிவிட்டார். அப்ப ஒரு பயாஸ் தன்மையோட தான் அண்ணன் திருமாவுடைய ஸ்பீச் இருக்குது. சோ எப்ப வேணாலும் கூட்டணி ஏற்படலாம். கடந்த 2 முறை கொடுத்த பேட்டி, இந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா, அந்த பேட்டியிலும் கூட அண்ணன் திருமாவர்கள் தான் சொல்றாரு, எங்க கட்சிக்குள்ள அதிகாரத்துல பங்கு வாங்குவது சம்பந்தமாக இன்றளவும் கூட ஒரு டிஸ்கஷன் போய்க்கு இருக்குன்னு சொல்றாரு. நாங்க இறுதியா முடிவெடுத்துறோம்னு சொல்லல, ஒரு டிஸ்கஷன் போய்க்கு இருக்கு என்பதாக அண்ணன் திருமாவர்கள் கூறுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்டணி மேபி நடக்கலாம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கூட்டணி அமைவதற்கான பாசிபிள் இருக்கு என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். சரிங்களா? சோ கூட்டணி அமையுமா அமையாதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிகாரத்துல பங்கு விசிகா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கூடவே இன்னொரு தகவல் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருவேளை கூட்டணி வச்சிராங்க அப்படின்னா அதனுடைய பலன்கள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன? இன்னைக்கு நான் பஸ்ல வர்றப்ப என் கூட ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்த்துட்டு வராரு. அவங்க ஒரு கொத்தனா வேலை பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசிக்கிட்டே வராரு, பக்கத்துல இருக்க ஆட்கள்கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அப்ப சொல்றாரு, செஸ் விளாண்டா செக் வைக்கணும், இல்லாட்டி செஸ்ஸே விளையாடக்கூடாது அப்படின்ற ஒருத்தர் பேசுறாரு. ஒரு கூலி தொழிலாளி பேசுறாரு, செஸ் விளாண்டா செக் வைக்கணும், செக் வைக்க முடியல அப்படின்னா நீ செஸ்ஸே விளையாடாத அப்படின்றாரு.
அப்ப இதை பாக்குறப்ப இங்க என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த அரசியல் களத்து கூட பொருத்தி பார்க்கின்ற பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னா, இங்க ஒவ்வொரு நபர்களுமே கட்சி ஆரம்பிப்பது என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தான் நம்ம அரசியல் கட்சியே தொடங்குறோம். இல்லாட்டி அரசியல் கட்சி தொடங்கவே தேவை கிடையாது. அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களுமே அதிகாரத்திற்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கணும், இல்லாட்டி முதலமைச்சரா அந்த பதவியில வகிக்கணும். இதற்காக தான் ஒவ்வொரு கட்சிகளுமே கட்சி தொடங்குறாங்க. அப்ப அந்த கூலி தொழிலாளர் சொன்ன மாதிரி நம்ம செஸ் விளையாடுறோம் அப்படின்னா செக் வைக்கிறோம், செக் வைக்கல அப்படின்னா நம்ம செஸ்ஸே விளையாடக்கூடாது என்பதாகத்தான் அதை நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை பங்கு வாங்கணும், அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வரணும், இல்லைன்னா நம்ம அரசியல் கட்சியை தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? சோ அப்ப நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க, கூட்டணி அமைத்தார்கள் என்றால் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அதிகார பரவலாக்கங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், அண்ணன் வன்னியரசு அவர்களே ஒரு அமைச்சர் பதவி வாங்குறாரு வச்சுக்கோங்க, ஒரு அமைச்சர் பதவி வாங்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொதுப்பணித்துறை அப்படின்ற மாதிரி பதவி வாங்குறாங்க வச்சுக்கோங்க. அப்போ பொதுப்பணித்துறையினுடைய ஒரு அமைச்சராக அந்த பொதுப்பணித்துறை சார்ந்த அலுவலகங்கள் எல்லா இடங்கள்லயுமே எங்கன்னா இருக்கும், அண்ணன் வன்னியரசருடைய புகைப்படம் இருக்கும், முதலமைச்சர் அவருடைய படம் இருக்கும், கூடவே வன்னியரசு அவருடைய புகைப்படம் இருக்கும். அவருடைய அலுவலகங்கள்ல முதலமைச்சர் படம் இருக்கும், பக்கத்துல அண்ணன் திருமாவுடைய படம் இருக்கும், வன்னியரசனுடைய படம் இருக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம். இதுக்காக தானங்க இங்க இருக்க விளிம்புநிலை மக்கள் காத்துக்கு இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலம் இதுக்காக தானே காத்துக்கு இருக்கிறாங்க. விளிம்புநிலை மக்களுக்கு அதிகாரம், ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரம் எப்ப கொடுத்தாங்க தெரியுமா? காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டத்துல விளிம்புநிலை மக்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அதிகாரம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அறநிலையத்துறை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேளாண் துறை கொடுத்தாங்க, விவசாயத்துறை கொடுத்தாங்க, போலீஸ் மந்திரி பதவி கொடுத்தாங்க. இது போன்ற ஒரு பவர் செக்டார் இருக்கு இல்லையா, அந்த பவர் செக்டார்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தாங்க. அதற்கு பின்பாக வந்த அண்ணா அவர்கள் இங்க இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சர் பதவி என்னவென்றால் வழக்கம் போல ஆதி திராவிட நலத்துறை. சத்தியவாணி முத்தவர்களுக்கு வழங்கினாரு. பவர் செக்டார்ல இருந்த அந்த மக்களை ஒரு டிமெரிட் பண்ணும் விதமாக ஆதி திராவிட நலத்துறையை மட்டும் வழங்கினாரு. அப்ப மீது இருக்கிற காங்கிரஸ் காலத்துல வழங்கப்பட்ட அந்த பவர் செக்டார் துறைகள் எல்லாத்தையுமே இங்க இவங்க இடைநிலை ஜாதியை சார்ந்தவர்கள் வழங்கிட்டாங்க. அப்ப பல ஆண்டு காலம் ஆச்சு, இந்த அதிகாரத்தை நுகர்ந்து பல ஆண்டு காலம் ஆச்சு. ஒவ்வொரு கட்சிக்குள்ள இருக்கிற தலித்துகளுக்கு கொடுப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. அதாவது அந்த மக்கள், தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக களமாடி கொண்டிருக்கின்ற கட்சிகள் இருக்காங்க பார்ட்டி வைஸ், அந்த பார்ட்டி வைஸ் பார்ட்டியில இருக்கிற ஆட்களுக்கு கொடுப்பதுதான் ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். அப்ப ஒருவேளை அண்ணன் வன்னியரசு அவர்கள் இந்த பதவியை வாங்குறா அப்படின்னா அதன் மூலமாக அதிகாரங்கள் பரவலாக்கம் செய்யப்படும், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக இந்த மக்கள் இன்னும் கொஞ்சம் மேல வருவதற்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கூட்டணி என்பது தேவையா என்று கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தேவைதான். அதிகாரம் தேவையான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அதிகாரம் என்பது நிச்சயமாக தேவைதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எத்தனை ஆண்டு காலம் தாங்க இங்க இருக்கிற இந்த பழைய டிக்கெட்டே அரசியல் பேசி இருக்க முடியும்? அரசியல் இந்த பழைய டிக்கெட்டை எத்தனை நாள் தான் பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முக்கால்வாசி நபர்கள் ஜாதி வெறியரா தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதான் ஃபேக்ட். நீங்க அந்த ஒரு குறுநில மன்னர்கள் சொல்றோம் தெரியுமா? ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு இடைநிலை சாதியை சார்ந்தவர், அவர் தான் ஒரு குறுநில மன்னர் மாதிரியே இருப்பாப்புல. ஒரு சமூக நீதி பேசுவாங்க, பெரியாரியம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்கள மீறி நீங்க ரோட் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது, ஒரு குளத்து கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது, கோவில் நிலத்தை குத்தகைக்கு எடுக்க முடியாது, சைக்கிள் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது, எதுவுமே எடுக்க முடியாது. ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி தான் செயல்படுவாங்க. இந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த கட்டமைப்புகள் எல்லாமே தக்க வச்சுக்கிட்டே வருவாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரிதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக ரெண்டு கட்சியும் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்க அந்த மாதிரி ஒரு ஜாதியின் ரீதியாக கரப்டான மனிதர்கள்ட்ட போய் நீங்க எத்தனை ஆண்டு காலம் தான் அரசியல் பேச முடியும்? ஒரு புது யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசலாமே, கூட்டணி அமைப்பது மூலமாக ஒரு புது யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேசலாமே. இன்னைக்கு விஜய் பண்ணிருக்காரு இல்லையா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அயோத்திதாச பண்டிதர்னா யாரு அப்படின்ற ஒரு தேடலை வதச்சிருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்க தோழர்கள் எல்லாமே அயோத்திதாச பண்டிதர்னா யாருன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்று அனைத்து இளைஞர்கள்ட்டையுமே கொண்டு போய் அரசியல பேசுவோம். எத்தனை ஆண்டு காலம் தான் பழைய டிக்கெட்டே நம்ம அரசியல் பேச முடியும்? நம்ம என்னதான் அரசியல் பேசினா அதுக்கு இந்த காதல வாங்கி இந்த காதல தூக்கி விட்டு போய்கிட்டே இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் அப்படி கிடையாதுல. அவங்க ஒரு பியூர் ஒயிட் பேப்பர், அவங்க நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் அரசியல். அப்ப கூட்டணி மூலமாக அரசியல் பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் கிடைக்கணும்ன்றேன் நானு. சோ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி விடுதலை சிறுத்தை கட்சி நகரட்டும் என்பதை நாம நம்முடைய பார்வையின் அடிப்படையில
கூறிக்கொண்டு எதிர்வரும் அரசியல் எப்படி அமைகின்றது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.